பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக அழகழகாக புதிய காளான் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை காளான், அந்த காளான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம ஊரை கொஞ்சம் சுற்றி பார்த்துடலாம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கோடை வாழிடம் இந்த கொல்லிமலை. இதுதான் நம்ம ஊர். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பலாப்பாடி அப்படின்ற மலை கிராமம் தான் இது. இந்த வீட்டில் தான் நம்ம சமைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 3800 அடி உயரத்தில் அமர்ந்திருக்கும் இந்த அற்புதமான மலைத்தொடர். நிறைய சுற்றுலா இடங்கள் நம்ம ஊரில் இருக்குது. ஆகாய கங்கை அருவியிலிருந்து நிறைய சுற்றுலா இடங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. நம்ம ஊரோட அழகான காட்சி இது. ஒரு சிறப்பான இடம் தான் இந்த கொல்லிமலை. இந்த வீடியோ பாருங்கள், நம்ம மலை கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாசி அருவி அப்படின்ற ஒரு அருவி நம்ம ஊரில் இருக்குது. கொல்லிமலையில் இது மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அருவிகள் இருக்குது. ஆனால் மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அருவிகள் கம்மி தான். காஃபி, கொல்லிமலையில் காஃபி, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, மா, பலா, வாழை, கொய்யா அனைத்து வகையான பயிர்களும் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி. இப்போ நம்ம பார்க்குறது இந்த நீளமாக கொடி மாதிரிக்கிறது காஃபி. காளான் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி காஃபி மிளகு தோட்டத்துலேயும் வேளாண்மை நிலத்துலையும் இயற்கை காளான் பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், காளான் இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இதுக்கு பேர் கொல்லிமலையில் புத்து காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை பிரதேசத்தில் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு 5க்கு மேற்பட்ட காளான் வகைகள் இருக்குது. இப்போ பார்க்குறது புத்து காளான், வடம காளான், பூக்காளான், மாமரத்து காளான், சேலங்கட்டி காளான், இந்த மாதிரி நிறைய காளான்கள், இயற்கை காளான்கள் இருக்குது. அது மாதிரி 5க்கு மேற்பட்ட காளான் வகைகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புத்து காளான். இதுதான் காளான், எவ்வளோ சூப்பராக. புத்து காளான் அப்படின்றதுலேயே 2 வகை இருக்குது. பெரும் புத்து காளான், சிறிய புத்து காளான் அப்படின்றது. இப்போ பார்த்தது இது வந்து பெரிய புத்து காளான். இப்போ நம்மளுடைய இன்னொரு தோட்டத்தில் இந்த காளான் பூத்திருக்கு. குச்சி எடுத்து காளான், இது வந்து சிறிய புத்து காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காளானை நம்ம வந்து இரும்பை பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த இடத்துல மீண்டும் இன்னொரு ஆண்டுகளுக்கு காளான் உற்பத்தி ஆகாது. அதனால் குச்சியை கொண்டு அந்த காளான் வேரோடு நம்ம தோண்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். புத்து காளான் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாகவே வர்றது. இது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
எடுறா டக்குன்னு. குத்திக்கலாம். இப்போ 2வது இடத்துல குத்தி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக அழகழகாக புதிய காளான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு காளானை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நீரில் நல்லா சுத்தமாக கழுவணும். இந்த மாதிரி தான் மேலே இருக்கிற இந்த மண் அழுக்கெல்லாம் கழுவணும். ஒவ்வொன்றா கழுவி கீழே இருக்கிற இந்த தண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக சின்ன சின்ன காளான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. ரொம்பவே அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த காளான் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு காளானை. இப்போ ஒரு வானல் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டு வச்சு கடுகு பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம், நறுக்கி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வணங்குறோம். வணங்கின பின்னாடி பூண்டை வந்து நுணுக்கி போடுறோம். கூட ஒரு தக்காளி நம்ம போட்டுக்கிறோம். புளி விட தேவையில்லை, தக்காளி போட்டால் போதுமானது. தேவையான அளவு மிளகாய்த்தூள், நம்ம மிளகாய்த்தூளில் எல்லாமே கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச காளானை வானலில் போட்டாச்சு. தண்ணி நம்ம எதுவும் ஊற்றலை, ஏன்னா காளான்லே நீர் இருக்கும். தண்ணி ஊற்றினோம்னா அதை பாருங்கள், காளானில் இருக்கிற நீர் வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ காளானை நல்லா மூடி வச்சாச்சு, வேகுது நல்லா. இப்போ கிரேவியாக ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார கிரேவி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இறக்கிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறோம். நம்ம பசங்களுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம கொல்லிமலை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.